அன்பான மாணவர்கள் வணக்கம். இன்றைய வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா, எங்களோட கிளாஸ்ல எல்லாரும் கேட்டிருந்தீங்க சமன்பாடு சம்பந்தமான சின்ன விளக்கம் ஷார்ட் கட் மூலம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி. ரைட், இந்த பேட்டர்னை நீங்க புரிஞ்சுக்கொள்றதால உங்களுக்கு எஸ்ஏ ஒன்று இந்த டாபிக்ல வந்தா நீங்க அடிச்சு தூள் கலப்புவீங்க. நான் அடிச்சு சொல்லுவேன். ரைட், பாருங்க, கட்டாயம் இந்த டாபிக்கை மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. எங்களை எப்படி ஷார்ட் பேட்டர்ல நாங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக போறோம்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவதாக அதுக்கு முன்னுக்கு சமன்பாட்டு என்ன நடக்குது, என்ன ப்ராசஸ், என்ன விடயம், அது சம்பந்தமான சில மேலோட்டத்தை நாங்க பார்த்த பிறகுதான் எங்களோட அந்த இதுக்கு நாங்க வரப்போம். முதலாவது விஷயம் பிள்ளைகளே, எங்களோட சிறுகுடல நடைபெறும் ரசாயன சமன்பாடு எடுத்துக்கொண்டா சிறுகுடல நடைபெறும் ரசாயன சமன்பாடுல முதலாவதாக இரைப்பை மேலே இப்பாரு, சிறுகுடல் கீழே இப்பார். இரைப்பையில் இருந்து என்ன செய்வாரு, இரைப்பை பாகில் என்ன செய்யும், சிறுகுடல் பெற்றுக்கொள்வார். அப்ப இங்க இரைப்பை ஒண்ணு இருக்கிறார், இரைப்பை இங்க இருக்கிறார், இங்க சிறுகுடல் இருக்கிறார், இங்க சிறுகுடல் இருக்கிறார், சிறுகுடல். இப்ப இரைப்பையிலிருந்து சிறுகுடலுக்கு என்ன செய்யும்டா, இரைப்பையிலிருந்து இரைப்பை பாகினை என்ன செய்யும்டா, இரைப்பை பாகி, இரைப்பை பாகை என்ன செய்யும்டா, பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யும்டா, சிறுகுடல் பெற்றுக்கொள்ளும். இந்த இரைப்பை பாகினை பெற்றுக்கொள்வதற்கு சிறுகுடல்ல பெற்றுக்கொள்றதால இந்த இரைப்பையில் என்ன செய்யும்டா, சுற்று சுருங்கல் அசைவு மூலம்தான் இந்த இரைப்பை பாகினை இந்த சிறுகுடல் பெற்றுக்கொள்வார். வடிவலை கொள்ளணும். இப்ப இரைப்பையில ரெண்டு இறுக்கி, இதே இறுக்கி குடல்வாய் இறுக்கி, குடல்வாய் இறுக்கி இரைப்பையும் சிறுகுடலும் சந்திக்கிற ஜாயிண்ட் பாயிண்ட்ல இருக்கு. அப்ப அந்த இறுக்கியாலதான் இந்த இரைப்பை பாகு என்ன செய்ய சிறுகுடலுக்கு வெளிநோக்கி பீச்சடிக்கப்படுது. ஆகவே அது நல்ல முறையில் நடக்கிறதால இந்த இரைப்பையில் என்ன செய்ய குடல்வாய் இருக்கினூடாக வெளிநோக்கி பீச்சடிக்கப்படுது. முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்ப எங்களோட இரைப்பை பாகு, இந்த இரைப்பை பாகில் இப்படி என்ன செய்யும்டா, மூணு விஷயங்கள் இருக்கு. முதலாவதாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எங்களோட சதையில இருக்கிற, எங்களோட சதையில இருக்கிற சுரப்பு. ரெண்டாவது எங்களோட ஈரல்ல இருக்கிற சுரப்பு, ஈரல்ல இருக்கிற சுரப்பு. மூணாவது இருக்கிற சிறுகுடல், இங்க சிறுகுடல்ல இருக்கிற குடல் சுவர்ல காணப்படுற சுரப்புகளா இருக்கு, சுரப்பு. இந்த மூன்று சுரப்புகளும் உள்ளடக்கப்பட்டு தான் எங்களோட இரைப்பை பாகு அந்த டாபிக் உள்ளடங்குது. அது நாங்க மெயினா விளையும். இப்ப எங்களோட முன்சீர்குடல் எடுத்துக்கொண்டாலே முன்சீர்குடல்ல 7 இருக்கு. முதலாவதாக டைசக்கரேசுகள், கார்போரேட்டு பகுப்பு நொதியமாக இருக்கு. இரண்டாவது டைபெப்டிடேசுகள், கார்போசி பெப்டிடேசுகள், அமினோ பெப்டிடேசுகள். இந்த மூணும் புரத பகுப்பு நொதியமாக, புரத சம்பந்தமான விடயமாக. இது கார்போஹைட்ரேட்டாக இருக்கு. இது எங்களோட கார்போஹைட்ரேட்டாக இருக்கு. எங்க நியூக்ளியோசிடேசுகள், நியூக்ளியேசிடேசுகள், பாஸ்பேடேசுகள். இது மூணு என்ன செய்யும்டா, நியூக்ளிக் அமிலம் சம்பந்தமான என்ன செய்யும்டா உள்ளடங்கக்கூடியதாக இருக்கு. எங்களை லிப்பேஸ் இந்த இடத்துல கதைக்கல, ஆனா லிப்பேஸ் என்ன செய்யும்டா, அது லிப்பிட்டு பகுப்பு நொதியமாக இருக்கு. எங்களை லிப்பிட்டு பகுப்பு நொதியமாக இருக்கு, லிப்பிட்டு பகுப்பு நொதியமாக காணப்படக்கூடிய. அது மட்டும் இல்லாம எங்களோட முன்சிறுகுடல்ல 2 வகையான ஹோமோன்ஸ் இருக்கு, செக்ரேட்டின், கொலிகஸ்டிரால், சிசிகே சோட்டா எழுதிக்கொள்ளும். இது மட்டும் இது முன்சிறுகுடல்ல உள்ளடங்க ஒரு விஷயமாக இருக்குது பிள்ளைகளே. இப்ப எங்கட சதையில இருக்கிற பகுப்பு நொதியை எடுத்துக்கொண்டா, சதையில இருக்கிற நொதியை எடுத்துக்கொண்டா நான் வாயில சொல்றேன். த்ரிப்சி, கைமோத்ரிப்சி, சதைக்குரிய கார்போபெப்சிலேஸ், சதைக்குரிய அமைலேஸ், அடுத்து சதைக்குரிய நியூக்ளியஸ், சதைக்குரிய லிப்பேஸ். இந்த வகையான இருக்கு. மறுபடியும் சொல்றேன், த்ரிப்சின், கைமோத்ரிப்சின், சதைக்குரிய அமைலேசி, சதைக்குரிய கார்போபெப்சிலேஸ், கதைக்குரிய நியூக்ளியஸ், சதைக்குரிய லிப்பேஸ். இது 7 வகையான இதுகள் உள்ளடங்கக்கூடியதாக. அது மட்டும் இல்லாம இந்த சதையை என்ன செய்யும்டா, SO3- அயனும் மேலதிகமாக சுரக்கக்கூடியதாக இருக்கு. SO3- அயனும் மேலதிகமாக சுரக்கக்கூடியதாக இருக்கும். இவங்களோட சதையில் இருக்கிற சுரப்பில் நான் சொல்லி முடிச்சுட்டேன். அந்த ஓடப்படி லைன்ல வர பாத்துக்கோ. அடுத்து எங்கட ஈரல்ல இருக்கிற சுரப்பியல். பிள்ளைகளே, ஈரல்ல இருக்கிற சுரப்பியல் எடுத்துக்கொண்ட முதலாவது விஷயம் நீங்க உள்ளடங்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஈரல் என்ன செய்யும், முதலாவதாக கொழுப்புகளாக இருக்கு. அந்த கொழுப்புகள் குழம்பாக்கப்படும். இப்ப இந்த இடத்துல கொழுப்புகள் இருக்குதுண்டா, கொழுப்புகள், இந்த கொழுப்புகள் இருக்குது என்ன செய்யும், முதலாவதாக இந்த கொழுப்புகள் என்ன செய்யும்டா, இந்த சமன்பாடுல குழம்பாக்கல் நடைபெறும். இந்த குழம்பாக்கல் நடைபெற்றால் தான் அடுத்த ஒரு சமன்பாட்டு கட்டத்துக்கு என்ன செய்யும்டா, இந்த எங்கட இருப்போம். முதலாவதாக என்ன செய்யும்டா, குழம்பாக்கல் நடைபெறதுக்கு முன்னுக்கு பித்தம் என்ன செய்யும், ஈரல்ல இருந்து பித்தம் சுரக்கும். பித்தம் ஈரல்ல இருந்து சுரக்கப்படுறதால பிள்ளைகளே, இந்த பித்தம் என்ன செய்யும், முன் சிறுகுடல்ல சேமிக்கப்பட்டிருக்கு. அதாவது முன் சிறுகுடல்ல விடுவிக்கப்படுறது சந்தர்ப்பத்துக்கு முன்னுக்கு என்ன செய்யும்டா, அந்த பித்தம் பித்த பையிலே சேமிக்கப்பட்டு காணப்படக்கூடியதாக இருக்குது.
இந்த பித்தப்பையில இருந்து தங்களுக்கு அடுத்த ஒரு சமிபாட்டு என்ன செய்த கொழுப்புகள் குழம்பாக்கல் நடைபெறக்கூடியதாக இருக்கு. நான் சொன்ன வந்த விடயம் பிள்ளைகளே எல்லாம் ஒரு மேலோட்டமான ஒரு விடயம். இந்த 3 விடயம் இருக்குது. இந்த 3 விடயத்துல சிறுகுடல் இருக்கிறத பார்த்தோம், ஓமோனை பார்த்தோம், சதைக்குள்ள சுரப்பியில் பார்த்தோம், என்ன நொதிகள் இருக்குது, என்ன ஓமோன் இருக்கு, என்ன அயன்கள் இரண்டு என்ன விஷயங்கள் பார்த்து இத 3 விஷயம் இறப்பை பாகுக்குள்ளுக்குள்ள. இப்ப எங்களோட மெயினான டாபிக் வந்து எஸ்ஐக்கு வந்து நீங்க எப்படி ஷார்ட்டா அடிப்பா அந்த பேட்டர்ன்ல நான் வந்து உனக்கு சொல்லித்தாரேன். நீங்க என்ன செய்ய கட்டாயம் எடுத்து நோட் பண்ணிக்கொள். இந்த ரெஃபிஷனா ஒரு படம் ஒன்று நீங்க போடுறதால உங்களுக்கு இந்த படத்தால எஸ்ஐ வந்தா சுவரா செய்யலும். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். ரைட், எங்கட அடுத்த விஷயம் நான் வந்து கொள்றேன். எங்கட முதலாவதாக கார்போஹைட்ரேட் சமிபாடு நொதிய சம்பந்தமா பார்க்க போறோம். எப்படி சமிபாடு நடக்குது பிள்ளைகளே முதலாவது விளங்கிக் கொள்ளுங்க. சமிபாட்டு விஷயத்துல முதலாவதாக பங்கெடுக்கக்கூடியது சதைக்குரிய ப்ரொசஸ் தான் முதலாவது நடக்கும் எல்லா சமிபாட்டும். ரெண்டாவது சதைக்குரிய ப்ரொசஸ் நடந்தா தான் அடுத்து சிறுகுடலுக்குரிய என்ன செய்யா நொதியை இருக்கிற ப்ரொசஸ் நடக்கும். முதலாவது என்ன நடக்குண்டா ஃபர்ஸ்ட் என்ன நடக்குண்டா சதைக்கு தானே சதைக்குரிய இந்த சதைக்குரிய நொதியங்கள் தானே செய்யுண்டா நொதியம் தான் அந்த இடத்துல பங்கெடுக்கக்கூடியதா. செகண்ட் பிள்ளைகள் என்ன நடக்குண்டா அந்த வடிவலை கொள்ளுங்க சிறுகுடல் இருக்குதானே இந்த சிறுகுடலுக்குரிய இந்த அதாவது அந்த குடற்சுவர் அந்த குடற்சுவர்ல இருக்கின்ற நொதியங்கள் தானே செய்யுண்டா இந்த இடத்துல பங்கெடுக்கக்கூடியதாக. இரண்டு ப்ராசஸும் எல்லா சமிபாட்டுக்கும் வரும். அதை நீ விளங்கிக்கொள் முதலாவது விஷயம். ரெண்டாவது சொல்ல விஷயம்டா முதலாவது சதைக்குரிய. அப்ப சதைக்குரிய கார்போஹைட்ரேட் சமிபாடு நொதியமா இருந்தா சதைக்குரிய என்ன செய்யும்டா கார்போஹைட்ரேட் பொதுப்பு நொதியும் வரும். அப்ப இந்த இடத்துல சதைக்குரிய என்ன செய்யும்டா சதைக்குரிய என்ன செய்யணும் சதைக்குரிய அமேலேஸ் வரும். சதைக்குரிய அமேலேஸ் வரும். சதைக்குரிய அமேலேசி தாக்கத்தின் மூலம் பல்சக்கரேட்டில் உதாரணமாக பிள்ளைகளே நாங்க மாப்பொருள் சொல்லுவோம். அப்ப சதைக்குரிய அமேலேசின் முதலாவதாக பல்சக்கரேட்டில் என்ன செய்யும்டா இருசக்கரேட்டாக மாறும் தாக்கத்தை ஊக்குவிக்கும். சதைக்குரிய அமிலேஸ் ஆனது பல்சக்கரேட்டை என்ன செய்யும்டா இருசக்கரேட்டாக மாறும் தாக்கத்தை ஊக்குவிக்கும். ரெண்டாவது விஷயம் முதலாவது சொல்ல வேண்டிய பாயிண்ட் இதுதான். இதை வச்சு இதாக இது மாறுது. முதலாவது பாயிண்ட் முடிச்சணும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து சிறுகுடலுக்குரிய நொதியம். சிறுகுடலுக்குரிய கார்போஹைட்ரேட் பகுப்பு நொதியமாக நீ சொல்ல வேண்டிய விடயம் சதை உதாரணமாக டைசக்கரடேஸ் அதாவது டைசக்கரடேஸ் இந்த டைசக்கரடேஸ்கள் என்ன செய்யும்டா இந்த இதால இரு சக்கரேட் ஆனது ஒரு சக்கரேட்டாக மாறும் தாக்கத்தை ஊக்குவிக்கும். சொல்ல முடிய விஷயம்டா அதாவது சிறுகுடலுக்குரிய டைசக்கரேட் நொதிகள் மூலம் இரு சக்கரேட் ஆனது ஒரு சக்கரேட்டாக மாறும் தாக்கத்தை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு என்ன செய்யும்டா சொல்லக்கூடியதாக இருக்கு. இதுதான் எங்களோட கார்போஹைட்ரேட் பகுப்பு நொதியமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் முதலாவது டாபிக். அப்ப இந்த படத்தை இந்த கீ பாயிண்ட் படத்தை நீ வரைஞ்சா உனக்கு சொல்ல எழுமா இயலாதா? ரெண்டாவது பாப்பேன். எங்க ஸ்டார்ட் பண்ணுதுண்டா எங்கட இறைப்பையில தான் முதலாவதாக இந்த சமிபாடை ஸ்டார்ட் பண்ணப்பட்டு இரண்டாவதாக எங்கட சிறுகுடலுக்கு வருது. நாங்க பார்க்க போற விஷயம் சிறுகுடல சமிபாடு பார்க்க. முதலாவதாக என்ன நடக்குண்டா சதைக்குரிய ப்ராசஸ். சதைக்குரிய நொதியம் தான் பங்கெடுக்கக்கூடிய இந்த சதைக்குரிய நொதியமாக திரிப்சின், கைமோதிரிப்சின், சதைக்குரிய கார்போஹைட்ரேட் பெப்டிடேஸ் இந்த மூணு என்ன செய்யும்டா சதைக்குரிய புரத சமிபாடு நொதியமாக இருக்கு. அந்த 3 வகையான என்ன செய்யும்டா இதுவும் இந்த இடத்துல இருக்கு. முதலாவதாக இங்க சதைக்குரிய என்ன செய்யும்டா சதைக்குரிய திரிப்சின் அடுத்து சதைக்குரிய கைமோதிரிப்சின் என்பவற்றின் மூலம் சதைக்குரிய திரிப்சின் சதைக்குரிய கைமோதிரிப்சின் மூலம் சிறிய பல்பெப்டைட்டுகள் மேலும் சிறிய பல்பெப்டைடாக மாறும் தாக்கத்தை ஊக்குவிக்கும். சிறிய பெப்டைட்டுகள் மேலும் சிறிய பல்பெப்டைடாக மாறும் தாக்கத்தை ஊக்குவிக்கும். முதலாவது ஸ்டார்ட் பாயிண்ட். ரெண்டாவது சதைக்குரிய அடுத்த நொதியமாக இருக்கிற எழுதியிருக்கின்றார்
கார்போக்சி பெப்டிடேஸ் சதைக்குரிய என்ன செய்யும்டா சதைக்குரிய கார்போக்சி பெப்டிடேஸ் சதைக்குரிய கார்போக்சி பெப்டிடேஸ்கள் மூலம் என்ன செய்யும்டா மேலும் சிறிய பல்பெப்டைடுகள் சிறிய பல்பெப்டைடுகளாகவும் அமினமிலமாக மாறும் தாக்கத்தை ஊக்குவிக்கும். சதைக்குரிய கார்போக்சி பெப்டைடு மூலம் மேலும் சிறிய பெப்டைடுகளாகவும் அமினமாக மாறும் தாக்கத்தை ஊக்குவிக்கும். இரண்டாவது கீ பாயிண்ட். மூணாவது சிறுகுடலுக்கு நொதியமாக ஒன்று தான் இந்த இடத்துல பங்கெடுக்கப்படும். இந்த ஒன்று சொல்லக்கூடிய புரோட்டீயஸ்கள் சொல்லக்கூடிய பிள்ளைகளே, இந்த புரோட்டீயஸ்கள் சொல்லக்கூடிய மூணு விஷயம் உள்ளடங்குது. இந்த புரோட்டீயஸ்களாக மூணு விஷயம் உள்ளடங்குது. ஒன்னு டைபெப்டிடேஸ்கள், அடுத்தது கார்போக்சி பெப்டிடேஸ்கள், அமைனோ பெப்டிடேஸ்கள். முதலாவதாக டைபெப்டிடேஸ்களா, அடுத்து அமைனோ பெப்டிடேஸ்கள், அமைனோ என்ன செய்யும்டா அமைனோ பெப்டிடேஸ்கள் இருக்கும். அடுத்தது கார்போக்சி பெப்டிடேஸ்களா இருக்கும். அடுத்தது கார்போக்சி பெப்டிடேஸ்களாக காணப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்தது அமினோ பெப்டிடேஸ்கள், கார்போக்சி என்ன செய்யும்டா பெப்டிடேஸ்களாக இருக்கும். கார்போக்சி பெப்டிடேஸ்களாக காணப்படக்கூடிய இந்த மூன்று வகையாக சொல்வது புரோட்டீயஸ்களாக. இப்ப இந்த புரோட்டீயஸ்கள் சொல்லலாம், இல்லாட்டி டைபெப்டிடேஸ்கள், அமைனோ பெப்டிடேஸ்கள், கார்போக்சி பெப்டிடேஸ்கள் என்பவற்றின் மூலம் சிறிய பெப்டைடுகள் அமினோமினமாக மாறும் தாக்கத்தை ஊக்குவிக்கும். புரோட்டீயஸ்களால சிறிய பல்பெப்டைடுகள் மேலும் என்ன செய்ய அமினோமினமாக மாறும் தாக்கத்தை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும். இது மூணாவது என்ன செய்ய கீ பாயிண்ட் ஆகும். மறுபடியும் சொல்றேன். முதலாவதாக சதைக்குரிய திரிப்சின், கைமோத்ரிப்சினால சிறிய பல்பெப்டைடுகள் மேலும் சிறிய பல்பெப்டைடாக மாறும் தாக்கத்தை ஊக்குவிக்கும். ரெண்டாவது விஷயம் சொல்லக்கூடிய என்னன்னா, எங்கட சதைக்குரிய கார்போக்சி பெப்டிடேஸ்களால மேலும் சிறிய பல்பெப்டைடுகள் சிறிய பெப்டைடுகளாகவும் அமினோமினமாக மாறும் தாக்கத்தை ஊக்குவிக்கும். புரோட்டீயஸ்களால சிறிய பல்பெப்டைடுகள் செய்யும்டா, அதாவது அமினோமினமாக மாறும் தாக்கத்தை ஊக்குவிக்கும். அதாவது கார்போக்சி பெப்டிடேஸ்கள், டைபெப்டிடேஸ்கள், அமினோ பெப்டிடேஸ்கள், கார்போக்சி இதுதான் புரோட்டீயஸ்களாக காணப்படக்கூடிய. இது எங்கட புரத செயல்பாடுல சின்ன ஷார்ட்கட். இந்த கொழுப்பு செயல்பாடு பிள்ளைகளே சிறுகுடல்ல தான் செய்யும்டா, சிறுகுடல்ல தான் ஸ்டார்ட் பண்ணுது. சிறுகுடல்ல தான் இதுவும் நியூக்ளிக் அமில செயல்பாடும் சிறுகுடல்ல தான் ஸ்டார்ட் பண்ணப்படுது. முதலாவதாக விளங்கிக் கொள்ளணும், சதைக்குரிய ப்ரோசஸ் நடக்கும், சிறுகுடலுக்குரிய ப்ரோசஸ் நடக்கும். இங்க முதலாவதாக என்ன செய்யும்டா கொழுப்பு என்ன செய்யும்டா, குழம்பாக்கல் நடைபெறும். ஒரு கொழுப்பு ஒண்ணு இருக்குதுண்டா, அந்த கொழுப்பு என்ன செய்ய ஆரம்பத்தில் சொன்னேன், அது குழம்பாக்கல் என்ன செய்யும்டா, நடைபெறும். இந்த குழம்பாக்கல் நடைபெற்றாதான் சமிபாடு ஸ்டார்ட் பண்ணும். இந்த குழம்பாக்கல் நடைபெற்ற பின் என்ன செய்யும்டா எண்ணெய் துளி கோலங்களாக இருக்கும். எண்ணெய் துளி கோலங்களாகத்தான் குழம்பாக்கல் மூலம் நடைபெறக்கூடியதாக அவ்வாறு தோற்றமளிக்கும். முதலாவதாக அந்த கொழுப்பு என்ன செய்யும்டா, கொழுப்புகள் சதைக்குரிய லிப்பேசுகள் மூலம், சதைக்குரிய என்ன செய்யும்டா லிப்பேஸ். முதலாவது ப்ராசஸ் சதைக்குரிய லிப்பேசுகள் மூலம் கொழுப்புகள் ஆனது கிளிசரலாகவும் கொழுப்பமிலமாகவும் மோனோகிளிசரலாக மாறும் தாக்கத்தை ஊக்குவிக்கும். சதைக்குரிய லிப்பேசுகள் மூலம் கொழுப்புகளானது கிளிசரலாகவும் கொழுப்பமிலமாகவும் மோனோகிளிசரலாக மாறும் தாக்கத்தை ஊக்குவிக்கும். புள்ளிகளே கொழுப்புகள் சொல்லுவதற்கு கொழுப்புகள் முதலாவது குழம்பாக்கல் நடைபெறும். சொல்லி போட்டுதான் நீ சொல்ல வேண்டும். இரண்டாவது விஷயம் வந்து கொழுப்புகள் சொல்ல வேண்டிய விடயம் என்னன்னா, இது சிறுகுடலுக்குரிய லிப்பேசு மூலம், அந்த பாயிண்ட் நம்ம சொல்லல, ஆனா சிறுகுடலுக்குரிய லிப்பேசுகள் மூலம் என்ன செய்யா சிறுகுடலுக்குரிய என்ன செய்யா லிப்பேசுகள் மூலம் என்ன செய்யும்னா கொழுப்புகளானது கொழுப்பமிலமாகவும் கிளிசரலாக மாறும் தாக்கத்தை ஊக்குவிக்கும். இந்த இடத்துல மோனோகிளிசரல் வராது. இந்த இடத்துல வராது. இரண்டாவது பாயிண்டா, சிறுகுடலுக்குரிய லிப்பேசுகள் மூலம் கொழுப்பானது கொழுப்பமிலமாகவும் கிளிசரலாக மாறும் தாக்கத்தை ஊக்குவிக்கும் சொல்லி இந்த பாயிண்டை முடிக்கணும். சின்னொரு டாபிக் தான். கொள்ளணும். இந்த நியூக்ளிக் அமில சமன்பாடு வந்து அப்பனே சொன்ன இதுவும் சிறுகுடல்ல தான் ஸ்டார்ட் பண்ணும். சிறுகுடல்ல தான் பிள்ளைகளே இந்த சமன்பாடு ஸ்டார்ட் பண்ண போகுது. முதலாவதாக சதைக்குரிய இதுதான் ஃபங்க்ஷன் பண்ணும். சதைக்குரிய இதுதான் தான் முதலாவது ஃபங்க்ஷன் நடைபெறும்.
சதைக்குரிய நியூக்ளியஸ் இந்த இடத்துல ஏன்னு போறோம். சதைக்குரிய நியூக்ளியஸ் ஆனது இந்த சதைக்குரிய நியூக்ளியஸ் ஆனது டிஎன்ஏ ஆர்என்ஏ என்பவற்றை நியூக்ளியோடைட்டுகளாக மாறும் தாக்கத்தை ஊக்குவிக்கும். மறுபடியும் சதைக்குரிய நியூக்ளியஸ் ஆனது டிஎன்ஏ ஆர்என்ஏ நியூக்ளியோடைட்டுகளாக மாறும் தாக்கத்தை ஊக்குவிக்கும். முதலாவது பாயிண்ட். இப்படிதான் இந்த படத்தை பார்த்து புள்ள நீ வந்து எஸ்ஐக்கு வந்து அந்த அக்கௌண்ட் உடனே இந்த படத்துக்கு எழுதிவிட்டு அந்த படத்தை பார்த்து நீ எஸ்சி எழுதணும். யோசி எழுதணும். அடுத்த கட்ட சொல்ல வந்துட்டே இருக்கிறோம். இரண்டாவதாக எங்கட சிறுகுடலுக்குரிய நதியமாக இந்த பீண்டு போர் எதாக இருக்கும்? நியூக்ளியோசிடேஸுக்கு நியூக்ளியேசிடேஸுக்கு பொஸ்பேடேஸுக்கு இந்த மூன்று வகையான இதுவும் என்ன செய்யும்டா இந்த இடத்துல ஃபங்க்ஷனால எங்கட நியூக்ளியோடைட்டுகள் ஆனது நைட்ரஜன் மூலமாகவும் பெண்டோசின் வெள்ளமாகவும் பொஸ்பேட் கூட்டமாக மாறும் தாக்கத்தை ஊக்குவிக்கும். ஆக நியூக்ளியோசிடேஸுகள் நியூக்ளியேசிடேஸுகள் பொஸ்பேடேஸ்கள் என்பவற்றின் மூலம் நியூக்ளியோடைட்டுகள் ஆனது நைட்ரஜன் மூலங்கள் பெண்டோசின் வெள்ளங்கள் பொஸ்பேட் கூட்டமாக மாறும் தாக்கத்தை ஊக்குவிக்கும். இதுதான் எங்கட நியூக்ளிக் அமில சமன்பாடு. இப்ப சொல்லுங்க நாங்க படிச்ச இந்த பேட்டர்ன் இந்த ஷார்ட் பேட்டர்ன் ஏற்கனவே எல்லாரும் படிச்சுப்பீங்க. எப்படி படிச்சுப்பீங்க? இதுல இருந்து இது வருது, இதை எழுதி மறுக்கா இதா மாத்துவீங்க. இப்ப உனக்கு எப்படி விளங்குது நீ எப்படி எழுதி படி. இது எஸ்ஐக்கு வந்தா இந்த படம் மூலம் பார்த்து எஸ்ஐ எழுது. எஸ்ஐ எல்லாம் இவ்வாறான ஒரு ஷார்ட் பேட்டர்ன்ல நீ தயாராகனா உனக்கு பயாலஜின்னு சொல்றது ஒரு இலகுவான ஒரு மொழி நடையாக போகும் எஸ்ஐ. ஆனா நீ கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இதானது இதாக மாற்றும் தாக்கத்தை ஊக்குவிக்கும். அந்த வேட் முக்கியம். நான் எல்லா இடத்துலையும் சொல்லினேன். இந்த வேட் என்ன செய்யா ஊக்குவிக்கும். இந்த வேட் என்ன செய்யா இதாக மாற்றும் தாக்கத்தை ஊக்குவிக்கும். இந்த வேட் அணி வந்து எல்லா இடத்துலையும் பிரயோகிக்க வேண்டும். அதுக்கு அந்த இடத்துல மார்க்ஸ் மீனா கொடுப்பான். அதை மட்டும் நீ நோட் பண்ணிக்கொள். இதோட எங்கட இந்த வீடியோ நாங்க ஃபில் பண்ணி முடிச்சுக்கொள்வோம். ஓகே.